குப்தர்கள் பகுதியிலேருந்து கேட்கப்படும் மிக முக்கியமான வினாக்களும் முந்தைய ஆண்டு டிஎன்பிசியில் கேட்ட கேள்வியும் நம்ம பார்க்கலாம். குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். ஹரிசேனர் யாருடைய அவைக்களப்புலவர்? சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரின் புகழை பற்றி கூறுவது அலகாபாத் தூண் கல்வெட்டு. சாக அரசர்களை தோற்கடித்தவர் இரண்டாம் சந்திரகுப்தர். பாகியான் சீன பௌத்த அறிஞர் வருகை புரிந்தது இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சியில். காகபாணர் ஜோதிடர். சன்ஹு கட்டடக்கலை நிபுணர். இதோட ஷார்ட்கட் சன்ஷேட் இருக்கும், அது மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சன்ஷேட் கட்டடக்கலை நிபுணர். வராகமிகிரர் வானியல் அறிஞர். வராகம்னா பன்றி. கவிராஜா என அழைக்கப்படுபவர் சமுத்திரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் முதலாம் குமாரகுப்தர். நவரத்தினங்கள் அலங்கரித்தது இரண்டாம் சந்திரகுப்தர் அவையில். நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். மெக்ராலி இரும்பு தூண் நிறுவியவர் சந்திரகுப்தர். அஸ்வமேத யாகம் நடத்தியது சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும். அஸ்வமேத யாகம்னா குதிரைகளை பலியிடுவது, வேள்வி போது. கட்டுமான கோயில்களை முதலாக கட்டியவர்கள் குப்தர்கள். அஜந்தா எல்லோரா குகை கோயில்கள் இருப்பது மகாராஷ்டிராவில். பாக் மத்திய பிரதேசத்தில் உள்ளது. உதயகிரி ஒடிசாவில் உள்ளது. அஷ்டதியாயி எழுதியவர் பாணினி. மகாபாஷ்யம் எழுதியவர் பதஞ்சலி. குப்தர்களின் பொற்காசுகள் தினாரா என அழைக்கப்படுகிறது. வணிகர்கள் இரண்டு வகைப்படுவார்கள். சிரேஸ்தி ஒரே இடத்தில் நிலையாக வணிகம் செய்பவர்கள். சார்த்தவாக பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்பவர்கள். எருது பூட்டிய வண்டியில் செல்பவர்கள். நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தது பக்தியார் கில்ஜி. பக்தியார் கில்ஜி அடிமை வம்சத்தை சேர்ந்தவர். பக்தியே இல்லாமல் நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடிச்சிட்டார், அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நிதிசாரம் எழுதியவர் காமாந்தகர். நாலந்தாவில் தங்கி படித்த சீன பயணி யுவான் சுவாங். குப்தர்களின் அலுவலக மொழி சமஸ்கிருதம். சமுத்திரகுப்தர் தோற்கடித்த பல்லவ அரசர் விஷ்ணுகோபன். குப்தர்களின் வீழ்ச்சிக்கு காரணம் ஹூணர்கள். புனித யாத்ரீகர்களின் இளவரசன் யுவான் சுவாங். ஸ்ரீகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், முதலாம் குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர் இவங்கெல்லாம் புகழ்பெற்றவர்கள். இதில் ஸ்ரீகுப்தருக்கு அடுத்து கடோத்கஜர், அவரை பற்றி எந்த ஒரு குறிப்பும் கிடையாது. கடைசி பேரரசர் முதலாம் நரசிம்மகுப்தர், இவரோட இன்னொரு பேர் பாலாதித்யர். கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். விக்ரமாதித்யர், நரேந்திரசிம்மர், சிம்மச்சந்திரர், நரேந்திர சந்திரர், தேவகுப்தர், தேவஸ்ரீ என அழைக்கப்படுபவர் இரண்டாம் சந்திரகுப்தர். மகாராஜா என அழைக்கப்படுபவர்கள் ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜரும். கவிராஜா என அழைக்கப்படுறது சமுத்திரகுப்தர். தங்க நாணயங்களில் முதலாக வாசகம் லிச்சாவையாவும் உருவங்களும் பொறிக்கப்பட்டது முதலாம் சந்திரகுப்தர் மற்றும் அவரது மனைவி குமாரதேவி உருவங்கள். குமாரதேவிங்கிறவங்க லிச்சாவையா வம்சத்தை சேர்ந்தவங்க. தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராட்சசம் எழுதியவர் விசாகதத்தர். குப்த பேரரசில் பின்பற்றப்பட்ட சில விரும்பத்தகாத விஷயங்கள். சதி பின்பற்றினாங்க. உடன்கட்டை ஏறுதல், அடிமை முறை, கொத்தடிமை முறை. விவசாயிகள்லாம் அதிகமாக வரி செலுத்த வேண்டியதாக இருந்ததுனால அவங்க நிலங்களை கைவிட்டு கொத்தடிமையானாங்க. இந்த நிலங்களோட வகைகள் இது ஒரு தடவை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சேத்ரானா வேளாண்மை நிலங்கள், கிலா தரிசு நிலங்கள், அப்ரகதா வன நிலங்கள், பஸ்தி குடியிருப்பு நிலங்கள், கபத சரகா மேய்ச்சல் நிலங்கள். இதில் 2 ஷார்ட்கட் மட்டும் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். அப்ரகதா வனநிலங்கள், வனத்தை எல்லாரும் அபகரிச்சுட்டு போயிடுறாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். வாஸ்து பார்த்து தான் நம்ம குடியிருப்போம். வஸ்தி குடியிருப்பு. அடுத்தது தொழில்கள் பார்த்தோன்னா சுரங்கமும் உலோக தொழில்களும் இங்கே பிரசி பெற்று இருந்துச்சு. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. நாடு பிராந்தியமாக பிரிக்கப்பட்டிருந்தது. பிராந்தியங்களை ஆள்றவங்க உபாரிகாங்கிற ஆளுநர். பிராந்தியங்கள் விஷயாங்கிற மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. இதை ஆள்றவங்க விஷயாபதிங்கிற அதிகாரி. மாவட்டங்கள் கிராமங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. இதை ஆள்றவங்க கிராமிகா கிராமாதியக்ஷா. இராணுவ பதவி தளபதின்னு அழைச்சாங்க. காலாட்படை குதிரைப்படை 2 பிரிவாக இருந்துச்சு. அதில் காலாட்படை பாலாதிகிருத்தா அப்படின்னும் குதிரைப்படை மகாபாலாதிகிருத்தா அப்படின்னு அழைக்கப்பட்டது. குப்தர் காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் காளிதாசரோட நாடக நூல்கள் சாகுந்தலம், மாளவிகாக்னி மித்ரம், விக்ரம் ஊர்வசியம். அவரோட பிற நூல்கள் மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம். ஆரியபட்டர் எழுதின நூல் சூரிய சித்தாந்தா. தன்வந்திரிங்கிறவரு மருத்துவத்துறை பிரபலமாக இருந்தார். சாரக்கர் மருத்துவ அறிவியல் அறிஞராக இருந்தார். சுஷ்ருதர் முதல் இந்தியர் அறுவை சிகிச்சை செய்முறையை நடைமுறைப்படுத்தியவர். இதில் ஆஸ்டியர்
டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்ட கொஷின் குப்தரோட வனநிலங்கள் நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து கேட்டிருக்காங்க. பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. சேத்ரானா வேளாண்மைக்கு உகுந்த நிலம், கிலானா தரிசு நிலம், அப்ரகதா வனங்களை யாரும் அபகரிக்கக்கூடாது, அப்ரகதா வஸ்தி வாஸ்து பார்த்து தான் குடியிருப்போம், வஸ்தி குடியிருப்பதுக்கு உகந்த நிலம். இதுக்கு முந்தின வருஷம் கேட்ட சில டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸை பார்ப்போம். விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை பெற்ற குப்த மன்னர் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். இந்திய நெப்போலியன் என்ற பட்டம் இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சமுத்திரகுப்தர். பாகியன் என்ற வெளிநாட்டு பயணி யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்? 2ஆம் சந்திரகுப்தர். கவிராஜா என அழைக்கப்பட்டவர் சமுத்திரகுப்தர். வீணை வாசிப்பது போல இவருடைய உருவம் நாணயங்களில் பொறிக்கப்பட்டிருந்தது. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. 1ஆம் குமாரகுப்தர் சக்கராதித்யார் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்பட்டார். 1ஆம் சந்திரகுப்தர் மகாராஜா அதிராஜான்னு அழைக்கப்பட்டார். ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜரும் மகாராஜா மட்டும்தான். 1ஆம் சந்திரகுப்தர் மகாராஜா அதிராஜா. குப்தர்களை பற்றிய கூற்றுகளில் தவறான வாக்கியம் எது? ஹரிசேனர் சந்திரகுப்தரின் அவையை அலங்கரித்தார். இது தவறு. சமுத்திரகுப்தரோட அவையை அலங்கரித்தார். ஸ்ரீகுப்தர் குப்த வம்சத்தை தோற்றுவித்தார். சரி. நாணயங்களில் சந்திரகுப்தர் குமாரதேவி உருவங்கள் காணப்படுகிறது. சரி.